நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா ஈசு ராஜா, நன்றி ராஜா ஈசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே. ஒரு பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் ஒருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், நான் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும், நம்மை நோக்கி பார்க்க வேண்டும், நம் ஜெபத்தை கேட்க வேண்டும். எல்லாம் நம்முடைய விருப்பமும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சை இருதயத்தில். இதற்காகவே நம்ம அவரை நோக்கி விண்ணப்பப்படுகிறோம். அநேக காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்வின் சூழலில் கர்த்தரை நோக்கி பல காரியங்களுக்காக கூப்பிடுறோம். நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்திற்காக, பல காரியங்களுக்காக பிரச்சனையிலிருந்து விடுபெற நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். ஆனால் பல காரியங்களுக்கு நமக்கு பதில் கிடைப்பதே இல்லை. சில காரியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நம்மளும் அப்படித்தானே. நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், நம்ம சொல்கிறத கேட்குற பிள்ளைகள் மேலே ஒரு தனி பாசம் இருக்கும் இல்லையா? கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேலும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலும் 2 பேருக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? அதே போல தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் பார்ப்பேன், நான் நோக்கி பார்க்கவே செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு வேதத்திலே அழகான வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க நாம் பிரயாசப்படும் போது, அதை உத்வேகப்படும் போது கர்த்தர் அவைகளின்படி நடக்க நமக்கு கிருபையை தந்தருள்வார், பலத்தை தந்தருள்வார். அப்பொழுது அவர் நம்மை நோக்கி பார்ப்பார். நம்முடைய கண்கள் நம்மை விட்டு விலகாதிருக்கும். நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்த்து கொள்வார். கவலையை விடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களே அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளையும் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்தினதப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரங்க தவே. நாளிலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்களுடைய வாழ்வின் பல சூழ்நிலையிலிருந்து, பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமாப்பா. என்னை என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களேப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வசனத்தின்படி நடக்க, உடைய வசனத்தின்படி செய்ய, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரை கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய தயவு இரக்கத்தை பாராட்டுங்கப்பா. நீர் இறங்கினால் மட்டுமே முடியும் கர்த்தாவே. நீர் இறங்குங்கப்பா. உடைய வசனத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்த்து அவருடைய எல்லா பிரச்சனைகளிலும் அவர்களை விடுவித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்திலே தருகிறோம். திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்களை வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.